கன்னி ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடமான கன்னி. இந்த கன்னி ராசியில் புதன் பகவான் என்பவர் உச்சம் பெறுகிறார். அப்போ புதன் என்றால் என்ன அப்படின்னா, நல்ல அறிவு, நல்ல திறமை, நம்மளுடைய திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகம் புதன். அப்போது புதனில் இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசியில் யாராவது ஃபோட்டோகிராஃபர், இல்லை மீடியாவில் இருக்கீங்க, இல்லை கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆண்டு அவங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கேது பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போ கேது பிடியில் இந்த 1 வருஷமா 1.5 வருஷமாக சிக்கிட்டு எதையுமே உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வராமல் இருந்திருப்பீங்க இல்லையா? இந்த வருஷம் அப்படியெல்லாம் இல்லாமல் உங்களுடைய அமைப்பு சூப்பராக உங்கள் திறமை மற்றவங்களுக்கு தெரியும்படி இருக்கும். அதன் மூலியமாக இந்த புதனாகிய கன்னி ராசி நல்ல ஒரு விஷயத்தை இந்த புத்தாண்டு அனுபவிப்பீங்க. அதில் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன் கொடுக்கும். உங்களுக்கும் அப்படி தான். ஏன்னா ருணரண ரோகம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானமாக அது இருக்கிறதுனால உங்களுடைய வண்டி வாகனத்தில் நீங்கள் போகும்போது கவனம் தேவை. பழைய வண்டிகளை இப்பொழுது வாங்காதீங்க. உங்கள் வண்டிகளை முதல்ல மாற்றாதீங்க. இதில் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. பார்ட்னர்ஷிப் சேர்த்தாதீங்க. உங்களோட உடம்புல இடுப்புக்கு கீழே கொஞ்சம் பேலன்ஸ் கம்மியாக இருக்கும். அதை நீங்கள் சரிப்படுத்தி நம்மளுக்கு எந்த விதமான வழிகள் உண்டாகுதோ அதை உடனடியாக நீங்கள் தீர்வு செய்துக்கிட்டால் கண்டிப்பாக அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இது கன்னிராசிக்கு உண்டான ஒரு அமைப்பு.